Hello everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's Hindu newspaper overview and analysis பார்க்க போகிறோங்க. What I am going to do அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஃபார் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின் சொல்ல போகிறேன். செகண்ட் திங் நியூஸ் பேப்பர் எப்படி சிலபஸ் கூட லிங்க் பண்ணி படிக்கணும்னு சொல்ல போகிறேன். தேர்ட் திங் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல போகிறேன். இந்த இனிஷியேட்டிவ் முக்கியமாக யாருக்காகனா நியூ ஆஸ்பிரண்ட் ஃபார் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ஸுக்கு வந்து நியூவாக வந்திருப்பாங்களே அவங்க எப்படி கொஸ்டின்ஸை நியூஸ் பேப்பர்லேருந்து கேட்டால் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் நியூஸ் பேப்பரை வச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க எப்படி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நியூஸ் பேப்பரை வந்து அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்ல போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் பேப்பர் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லோக்சபா ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க பிரிட்டிஷ் ஏரா கிரிமினல் லாஸை. எந்தெந்த லாலாம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குற முன்னாடி இதுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது பார்க்கலாம். அவர் ஹானரபிள் பிஎம் வந்து சொல்லியிருக்காங்க 5 எய்ம்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எய்ம் என்னென்னா டெவலப்டு இந்தியா, கோல் ஆஃப் டெவலப்டு இந்தியா. செகண்ட் திங் என்னென்னா ரிமூவ் காலனிக்கல் மைண்ட் செட். தேர்ட் திங் டேக் ப்ரைடு from our roots. Fourth thing unity. Fifth sense of duty. இந்த 5 எய்ம்ஸில் இந்த ரிமூவ் காலனிக்கல் மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். காலனிக்கல் மைண்ட் செட் அப்படின்னா என்னென்னா பிரிட்டிஷ் நம்மளை எப்படி பார்த்தாங்க அந்த மைண்ட் செட்டை டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. எந்தெந்த லா வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியாயா, இது வந்து பீனல் கோடுங்க. சாக்ஷயா இது வந்து எவிடன்ஸ் ஆக்ட். சுரக்ஷா இது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுங்க. இதெல்லாம் வந்து இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒய் அப்புறம் வாட், இதில் வந்து என்னென்ன வருது, இதில் என்னென்ன பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ரிமூவ் காலனிக்கல் மைண்ட் செட் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக. தேர்ட் ரிலவெண்ட் டு கரண்ட் ஏராவுக்கு ரிலவெண்ட்டான விஷயங்களை கொண்டு வரணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மாப் லின்ச்சிங் அப்படின்னா என்னென்னா கூட்டமாக சேர்ந்து ஒருத்தவங்களை அடித்து கொள்றதுங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக அடிக்கடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப் டு டெத் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் டைம் பீரியட் செட் பண்ண போகிறாங்க. ட்ரையலுக்கு டைம் லிமிட் செட் பண்ண போகிறாங்க ஃபார் ட்ரையலுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடுங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். லீடுன்னு சொல்லுவாங்க. லீட்னா என்னென்னா லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் ரேங்கிங் விட்றாங்க. இல்லை தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக என்ன பார்க்கணுன்னா இதை வந்து யார் ரிலீஸ்டு பை யாருன்னு பார்க்கணும். ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுங்க. ரிலீஸ்டு பை நிதி ஆயோக் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. ஆப்ஷனில் நிதி ஆயோக்குன்னு இருக்கும், அது தப்புங்க. இதை மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக இந்த இதை எப்படி பார்க்கணுன்னா எவால்வேஷன் எதை பேஸ் பண்ணி, எவால்வேஷன்னா வந்து மதிப்பீடு எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அதை வச்சு பார்ப்பாங்க. ரெண்டாவது திங் வந்து எப்படி சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. தேர்டு வந்து ஆப்ரேட்டிங் அண்ட் ரெகுலேட்டிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, லைசன்ஸ்லாம் சீக்கிரம் கொடுக்குறோமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. இது வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ங்க. இந்த ஆர்டிக்கலில் வந்து இது வந்து ஒரு 1 மந்த்தாகவே இது வந்து இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இதில் என்னென்ன பார்க்கணும், ஆயில் ஸ்பில் இது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். இது வந்து GS3 என்விரான்மெண்ட்டோட லிங்க் ஆகும். இது ஆயில் ஸ்பில்ஸ்னால் வாட்டர் ஆயில் ஸ்பில்ஸ்னு பார்த்துக்கோங்க. இதோட காஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங் வந்து ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். க்ரீக்
அப்படின்னா என்னன்னு ஜாகிரபிக்கல் டேர்மில் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புலிக்கட் லேக், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லேக்குங்க, இதை பற்றி பார்த்துக்கோங்க. 4th நிறையா பேர் விடுறது என்னென்னா பக்கிங்ஹாம் கேனால், இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து 4th திங். புலிக்கட் லேக் வந்து ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. மெஜாரிட்டி வந்து ஆந்திரா தான், ஆந்திராக்குள்ளார தான் மெஜாரிட்டியாக இருக்குது. தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக புலிக்கட் லேக் இருக்குதுன்னு சொன்னால் அது தப்புங்க, அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் தேவையில்லைங்க. செக்யூரிட்டி பீச் ஈஜிப்ட், இந்த ஆர்டிக்கல் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்கணுன்னா, இங்கே மிலிட்ரி கூப் நடந்திருக்குங்க 2013 மிலிட்ரி கூப். அதனால் இதோட கேபிட்டல் வச்சு கேட்பாங்க கொஸ்டினை. இப்போ இஸ்ரேலில் வார் நடந்திருக்காங்க, இஸ்ரேலோட கேபிட்டல் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஈஜிப்டோட கொடுத்து மாற்றி கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் டிஃபென்ஸ் பட்ஜெட். இதில் இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் சும்மா படிச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. நான் இதை வந்து எப்படி, இதுக்கு சில ஃபேக்ட்ஸ் மெயின்ஸுக்கு நான் பார்த்ததை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், இதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு வந்து 2% ஜிடிபி வந்து நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணுறோங்க இந்தியா. செகண்ட் வந்து குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம R&Dக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வெறும் 0.7% ஆஃப் ஜிடிபி தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப 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 கம்மிங்க. தேர்டு வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜுங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், நாட் மணி. ஓகேங்களா, பர்சன்டேஜ் படி டிஃபென்ஸ் பட்ஜெட்டு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா 16%லேருந்து 13%க்காக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்துங்க. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த விஷயத்தை விட்டுருங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷனுங்க. இன்ஃப்ளேஷன் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து 2 விதமாக நடக்குங்க. ஒன்று வந்து சப்ளை, இன்னொன்று வந்து டிமாண்டு. சப்ளை அப்படின்னா என்னென்னா, இப்போ யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் நடக்குது இல்லைங்க, அதில் அங்கேருந்து நமக்கு நிறையா வீட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வார்னால நமக்கு வீட்டு வரது நின்றுச்சு. அதனால் சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன் ஆயிடுச்சு. சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன் ஆர் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வர வேண்டியது வராமல் இருந்துச்சுன்னா நம்ம தேடி போய் அதை வாங்குவோம். அதனால் என்ன ஆகுனா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். டிமாண்ட்னா என்னென்னா, டிமாண்ட் இன்ஃப்ளேஷன்னா நம்மள்கிட்ட நிறையா பணம் இருக்கும், அதனால் நம்ம பொருளை வந்து தேடி தேடி வாங்குவோம். ஓகேங்களா, இதுக்கு ரெண்டாவது முக்கியமான ரீசன் சப்ளை டிஸ்டர்ப்ஷனால் இன்ஃப்ளேஷனுக்கு COVID-19 லாக்டவுனும் ஒரு முக்கியமான காரணங்க. ஓகேங்களா, இப்போ ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இதை எப்படி அப்ரோச் பண்ணால், ஃபஸ்ட்டு WPIனா என்ன, CPIனா என்ன, இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் லோக்சபா பாசஸ் டெலிகாம் பில் 2023 டு ரீப்ளேஸ் டெலிகிராம் ஆக்ட். டெலிகிராஃப் ஆக்ட் இது வந்து முக்கியங்க, இதை படிச்சுக்கோங்க. இது வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வருங்க, இதை படிச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஆக்ஷன் ப்ராசஸ் ஃபார் சேட்டிலைட் ஸ்பெக்ட்ரம்ங்க. சேட்டிலைட்டில் வந்து ஸ்பெக்ட்ரம் கொடுக்குறாங்களே, அதுக்கு வந்து நான் ஆக்ஷன் ரூட் வழியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த பில் வந்து வழிவகை செய்யுதுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லைசன்சிங் அண்ட் ரெகுலேட்டிங் ப்ராசஸை வந்து ரெகுலேஷன் அண்ட் லைசன்ஸ் ப்ராசஸை
சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இதுவும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பில்லோட சிக்னிஃபிகண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஜிஎஸ்டியை பற்றி பார்த்துக்கோங்க. ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக எப்படி பார்க்கணும், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக ஜிஎஸ்டினா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. தேர்ட் திங் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி பாருங்கள். அப்புறம் மெயின்ஸில் வந்து ஜிஎஸ்டி இஷ்யூஸ் பற்றி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த நியூஸ் பேப்பரில் இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண எதுவும் பெருசாக இல்லை. இன்னொரு நியூஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் காலம்லேருந்து சொல்லணுன்னா, இன்றைக்கி வரல, நாளைக்கு வரும். அர்ஜுனா அவார்ட், கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அவார்ட்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க. கிரிக்கெட் பிளேயர் முகமது ஷமிக்கு அர்ஜுனா அவார்ட் கொடுக்க போகிறாங்களாங்க. ஓகேங்க. தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூங்க. நம்ம ரெகுலராக நிறையா வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா? கீப் சப்போர்ட் அஸ்.